6 days lean bulking challenge இன்னைக்கு டே 6 காலையில பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சீரம்லயே சேவிங் பண்ணிட்டு சென்ட்ல காத்துக்கார அளவுக்கு அடிச்சுட்டு பரபரன்னு போய் பைனாப்பிள் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கட் பண்ணி வச்ச பைனாப்பிள் பிரெட் வித் பீனட் பட்டர் ஆம்லெட் ஏர் ஃப்ரை சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டு முடிச்சு கிளைண்ட் ட்ரெயின் பண்ண ஜிம் கிளம்பிட்டேன். கிளைண்ட் ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கம் வரும்போது அஜ்மர் ஆண்டி கடையில் அசத்தலான பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த பிரியாணியை மோப் முடிச்சு வந்த முருகேசா முதல்ல பிரியாணி பங்கு பிரின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்டுட்டான். அவனுக்கு அவன் பங்கு கொடுத்துட்டு நம்ம செகண்ட் மீல சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யோ மாஸ்டர் எங்களை மட்டும் டைட் இருக்க சொல்லிட்டு பிரியாணி இந்த விட்டு வெட்டுன்னு நீங்க நினைக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. இது கிரேவிங் டைம், அதனால கண்டுக்காதீங்க. பிரியாணி சாப்பிட்டது சரிக்கா வீட்லயே ஒரு குட்டி வாக்கிங்கை போட்டேன். நீ சாப்பிட்டா பிரியாணியை பர்ன் பண்ண இந்த வாக்கிங் மட்டும் பத்தாதுன்னு மனசாட்சி மண்டி போட ஆரம்பிச்சிட்டான். அதனால ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிட்டேன். சாப்பிட்ட பிரியாணி ஃபுல்லாக பர்ன் பண்ண ஃபுல் டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல் டேவை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்றதே ஞாபகம் வந்துச்சு. அதனால பேக்ல 3 வேரியேஷன் பையில 3 வேரியேஷன் மட்டும் போட்டு முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஹெவியா போட்டால் நாளைக்கு மேட்ச்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. ஜிம்லயே இன்னைக்கான ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது அப்படியே தந்தூரியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. போஸ்ட் ஒர்க் மீல அவிச்ச முட்டை சுட்ட தோசை சூடான தந்தூரியை சாப்பிட்டு முடிச்சு டின்னரை டன் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சு மல்லாக்கப்படுத்து மொபைல் நோண்டும் போது தூக்கம் துரத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால தூங்க போயிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.